தர்மபுரியில் மதுபோதையில் தொடர் தொல்லை கொடுத்து வந்த கணவரை மருமகனை ஏவி மனைவியை கொலை செய்திருக்கிறார். தாலி கட்டிய கணவனுக்கு மனைவியே யமனான கொடூரத்தின் பின்னணி என்ன? தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே தண்டுக்காரன்பட்டியைச் சேர்ந்தவர் சிவப்பிரகாசம். இவருக்கு திருமணமாகி பொன்னுருவி என்ற மனைவியும் 4 பிள்ளைகளும் உள்ளனர். கட்டட மேஸ்திரியான சிவப்பிரகாசம் கடந்த 19ஆம் தேதி ஊருக்கு ஒதுக்குப்புறமான பகுதியில் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் பலத்த காயங்களுடன் சடலமாக கிடந்தார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். கொலையாளி யார், கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். ஊரே பீதியில் இருக்க சிவப்பிரகாசத்தின் மனைவி மட்டும் கூலாக இருந்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து விசாரித்தனர். ஆரம்பத்தில் முன்னுக்கு பின் முரணாக பேசிய பெண் போலீசாரின் தீவிர விசாரணையில் அதிர்ச்சி கொடுத்துள்ளார். மது பழக்கத்திற்கு அடிமையான சிவப்பிரகாசம் வீட்டில் இருந்தவர்களின் நிம்மதிக்கு இடையூறாக நடந்து கொண்டதாக கூறியுள்ளார். அடிக்கடி சண்டை போட்டு பிரச்சனை செய்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான பொன்னுருவி தனது மருமகனான சிவக்குமாரிடம் கூறி அழுதுள்ளார். அவன் இருக்கும் வரை என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது, அவனை கொன்றே ஆக வேண்டும் என ஆதங்கத்தோடு கத்தியுள்ளார். ஏற்கனவே பல பேர் முன்னிலையில் தன்னை அசிங்கப்படுத்தியதாக வஞ்சகத்தோடு இருந்த சிவக்குமார் மாமியாரோடு கூட்டுச் சேர்ந்து மாமனாருக்கு ஸ்கெட்ச் போட்டுள்ளார். அதற்காக தனது நண்பர்களான பிரபு, திருப்பதி, முல்லைவேந்தன், முகிலரசு உள்ளிட்ட 7 பேருடன் சேர்ந்து திட்டம் தீட்டியுள்ளார். கொலை செய்வதற்கு 3 லட்சம் ரூபாய் பேரம் பேசி முன்பணமாக 10,000 ரூபாய் கொடுத்துள்ளார். சம்பவத்தன்று மதுபோதையில் வீட்டிற்கு வந்த சிவப்பிரகாசத்தை மனைவி பொன்னுருவி வெளியே சென்று உறங்கச் சொல்லியிருக்கிறார். பேச்சை கேட்டு வெளியே சென்று படுத்த சிவப்பிரகாசம் நல்ல உறக்கத்தில் இருந்தபோது திட்டமிட்டபடி 7 பேரும் சிவப்பிரகாசத்தை கத்தியால் இதயத்தில் குத்தி கொலை செய்துள்ளனர். பின்னர் துணியால் கையை கட்டி 200 மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் சென்று புதரின் அருகே உடலை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இக்கொடூர சம்பவத்தின் பின்னணி தெரியவர வழக்கு பதிந்த போலீசார் கணவரை கொன்ற மனைவி பொன்னுருவி, மருமகன் சிவக்குமார் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். தலைமறைவான குற்றவாளிகளை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். மதுபோதையில் தொல்லை கொடுத்து வந்த கணவரை மருமகனை வைத்து மனைவியே கொலை செய்த சம்பவம் தர்மபுரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.